இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக திரு வினோத் கண்ணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த மனு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? திரு வினோத் கண்ணா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மனுவில் விஜய் குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவருடைய மனைவி முன் வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் அவருடைய மனைவி சங்கீதா இருவரும் கடந்த சில மாதங்களாகவே பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தொடர்ந்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாகவே இருவரும் ஒரு வீட்டில் வசிக்காமல் வேறு இடத்தில் வசித்து வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே வெளிநாட்டிலிருந்து அவர் தமிழகத்திற்கு வந்து இந்த நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் சங்கீதா தரப்பில் அவருடைய கணவர் விஜயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்று சினிமா உள்ள எவ்வளவு பிரபலங்கள் இது போன்ற விவாகரத்தை பெற்ற நிலையில் சங்கீதா மற்றும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இருவருக்கும் விவாகரத்து வேண்டி அவரது மனைவியே தானாக முன்வந்துள்ளார். இப்போ இது தொடர்பான நகர்வுகள் ஏதேனும் அந்த பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த தற்போது சங்கீதா அவர் எங்கு வசிக்கிறார், அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் வெளியாக இருக்கா? நிச்சயமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் தான் அவர் வசித்து வந்தார். தற்போது சில நாட்களாகவே அந்த வீட்டில் இல்லாமல் அவர் வேறு ஒரு இடத்தில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு கடந்த பல வருடங்களாகவே கருத்து வேறுபாடு தொடர்ந்து வந்த நிலையில் தான் ஒருவராக முடிவெடுத்து இந்த விவகாரத்தை கோரி இந்த வழக்கு தொடர்ந்துள்ளார். அது மட்டும் சங்கீதா தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் சார்பில் அவர்கள் சென்றுதான் அந்த மனுவை கொடுத்துள்ளனர். விவகாரத்தை வேண்டி சங்கீதா தரப்பில் அவருடைய வழக்கறிஞர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். தொடர்ந்து இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சமூக வலைதளங்களை நாம் பார்த்திருக்கலாம். சங்கீதாவும் விஜயும் பிரிந்திருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. விவாகரத்து இருவருக்கும் விரைவில் நடைபெறும் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இது தற்போது உண்மையாகி உள்ளது. வினோத், இப்போ இந்த மனு தாக்கல் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ தேர்தலை சந்திக்கக்கூடிய விஜய் மீதான அவருடைய மனைவியின் இந்த குற்றச்சாட்டுகள் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றில் புதிதாக கட்சி துவங்கி அந்த கட்சியின் தலைவராக உள்ள நடிகர் விஜய் மிகவும் பரபரப்பான சூழலில் மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமாக ஒரு பார்க்கப்பட்டு அவர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் கருத்து பேசப்படுகின்றன. இந்த நிலையில் அவரது மனைவி அவருக்கு எதிராக அந்த விவாகரத்தை வேண்டி இந்த நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சி நிர்வாகிகளிடையே இது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்றே பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு பல்வேறு துயர சம்பவங்கள், குறிப்பாக கரூரில் ஏற்பட்ட ஒரு துயர சம்பவத்தை மீள முடியாத இருந்த நிலையில் தற்போது அவருடைய மனைவி இது போன்ற விவாகரத்து வேண்டும் என நீதிமன்றத்தை நாடி இருப்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் என்று சொல்லலாம். வினோத், இணைப்பிலே இருங்கள். விஜயனுடைய இந்த பொதுவெளி பிம்பத்தை கருதி பொதுவெளியில் தான் நடமாடாமல் இருந்தேன், அப்படியான ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்பட்டேன் என்றும் விஜயனுடைய மனைவி சங்கீதா தன்னுடைய அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விவாகரத்து மனுவில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தன்னுடைய குழந்தைகளுக்கும் இது ஒரு அவமானகரமான ஒரு செயலாக இருந்தது. தந்தையினுடைய அந்த நடத்தை என்பது ஒரு அவமானமான ஒரு சூழலை ஏற்படுத்தியது என்ற அந்த கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வெளிநாடுகளுக்கு ஒன்றாக பயணிப்பது, பொது நிகழ்வுகளில் ஒன்றாக பங்கேற்பது, அது தொடர்பான புகைப்படங்களை குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட நடிகை தன்னுடைய சமூக வலைதளங்களில் பகிர்வது போன்ற அந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பலமுறை அவரோடு தான் பேசியும் அதற்கு பிறகுமாகவும் அவர் அதனை தொடர்ந்து கொண்டே இருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று பல நிலைகளில் தன்னுடைய அந்த வெளியில் சென்று வருவதற்கான சில கட்டுப்பாடுகளையும் விஜய் விதித்தார் என்ற கடுமையான குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நிதி தொடர்பான சில கட்டுப்பாடுகளையும் தனக்கு விஜய் விதித்திருக்கிறார் என்ற அந்த குற்றச்சாட்டையும் சங்கீதா முன்வைக்கிறார். இதில் குறிப்பாக இதில் பல்வேறு முக்கியமான கேள்விகள் எழுகின்றன என்றே சொல்லலாம். 2026 தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் இந்த குற்றச்சாட்டுகள் என்பது அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வியும் இதில் முக்கியமாக எழுகிறது. அதே போல சங்கீதாவினுடைய
She used to accompany her husband in multiple fields with them. And then she says about... இந்த விவகாரம் தொடர்பான தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு அந்தணன் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜய் குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவருடைய மனைவி முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? வணக்கங்க. இது தொடர்பா நீண்ட காலமா திரையுலகத்தில் செய்திகள் கசியப்பட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கிறதெல்லாம் தகவல்கள் வந்துச்சு. பட் நம்ம அந்த நேரத்தில் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, விஜயனுடைய அப்பா எஸ்சியும் அவங்க அம்மா சோபனா அம்மாவும் சங்கீதா கூட பேசி அந்த பிரச்சனையை அப்பவே சால்வ் பண்ணதெல்லாம் தகவல்கள் வந்துச்சு. அதற்கப்புறம் சங்கீதா நீலாங்கரை வீட்டுல விஜயோட தான் இருந்தாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இப்போ இந்த செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. பட் ஏற்கனவே மெல்ல கசிந்த தகவல் தான். இப்போ இந்த விவாகரத்துக்கு அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. இது அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கட்டாயமா ஏற்படுத்துங்க. ஏன்னா இப்ப விஜய் மீது பெண்களும் தாய்மார்களும் பெரிய அளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் மனைவியோடு இல்ல வேறொரு நடிகையோடு அவர் உறவில் இருந்தாருன்னா அவங்க குற்றம் சாட்டும் பொழுது கட்டாயமா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கு விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அவர் தரப்புல இருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. பட் அரசியல் ரீதியா அவருக்கு இது ஒரு பின்னடைவு தான். நன்றி திரு அந்தணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. விஜயினுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் மீது முன்வைத்திருக்கிறார். இந்த தந்தையினுடைய நடத்தை காரணமாக தன்னுடைய குழந்தைகள் பாதிப்பிற்கு உள்ளானார்கள் என்ற ஒரு சூழலையும் அவர் விளக்கியிருக்கிறார். அதே போன்று தனக்கான ஜீவனாம்சத்தை விஜய் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை தரப்பில் தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் பட்சத்தில் அவருடைய பெயரை வெளியிட வேண்டியிருக்கும் என்ற அந்த விஷயத்தையும் தன்னுடைய இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் தன்னுடைய நடமாட்டத்தை அவர் கட்டுப்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விஜயனுடைய வருவாய் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்றவாறு நிரந்தர ஜீவனாம்சம் வேண்டும் என்றும் சங்கீதா தன்னுடைய மனுவில் கோரியுள்ளார். மற்ற செய்திகளை வழங்குவதற்காக நிகரார் நெறியாளன் நந்தா. நன்றி அபிநயா.